ஜோதிட பூமி வாசகர்களுக்கு எட்டயபுரம் விஜயநரசிம்மனின் வணக்கங்கள். இன்று ஜனவரி 1, 2019 பஞ்சாங்க விவரங்கள். திதி ஏகாதசி பின்னிரவு 1:30 வரை, நட்சத்திரம் சுவாதி காலை 8:44 வரை, கரணம் பவகரணம் 1:20 பகல் வரை, பாலவகரணம் அதன் பின்பு பாலவகரணம் 1:30 பின்னிரவு வரை, பட்சம் தேய்பிறை, யோகம் திருதி பின்னிரவு 2:40 வரை, ராகு காலம் மாலை 3:02 முதல் 4:48 வரை, யமகண்டம் காலை 9:21 முதல் 10:46 வரை, அபிஜித் முகூர்த்தம் நண்பகல் 2:40 முதல் 3:50 வரை. மேஷராசி நேயர்களே, இன்று இனிய வாகன யோகம் ஏற்படும். காதல் வயப்படும் நாள். இனிய பேச்சு சாதுரியத்தால் எடுத்த காரியங்கள் வெற்றி பெறும் நாள். அரசால் ஆதாயம் உண்டு. புதிய சொத்துக்கள் அமையும். நல்ல நண்பர்களின் நட்பால் சந்தோஷம் ஏற்படும். விரும்பிய பொருட்கள் வீடு வந்து சேரும். சாஸ்திர பயிற்சியில் தெளிவு பிறக்கும். பல வழிகளிலும் பணம் வரும். பெரிய மனிதராக மதிக்கப்படுவீர்கள். அரசாங்கத்தால் லாபம் உண்டாகும். எதிர்பார்த்த பதவி உயர்வு கிடைக்கும். மாணவர்களுக்கு கல்வியில் வெற்றி பெற கடின உழைப்பு தேவை. ரிஷப ராசி நேயர்களே, இன்று சுகமும் பாக்கியமும் விருத்தியாகும். மனதில் உறுதியும் உற்சாகமும் உண்டாகும். பகைவர்கள் விலகி ஓடுவர். மனைவியின் முழு ஒத்துழைப்பு கிடைக்கும். குழந்தைகள் மீது அன்பும் பாசமும் பெருகும். மகிழ்ச்சி நிறைந்த நாளாக அமையும். விரும்பிய பொருட்கள் வீடு வந்து சேரும். புதிய பரிசு பொருட்கள் கிடைக்கும். வீட்டிலும் வசதி வாய்ப்புகள் அதிகரிக்கும். புகழ் மரியாதை கூடும். பெரிய மனிதர் என பெயரெடுப்பர். அரசு துறைகள் மூலமாக ஆதாயங்கள் பெருகும். ஆணையிடம் அதிகார பதவி கிடைக்கலாம். வலிய வந்து உறவுகள் உதவுவர். கடன் தொல்லைகள் குறையும். மாணவர்களுக்கு கல்வி சிறக்கும். மிதுனராசி நேயர்களே, இன்று பயணங்களில் தடைகள் ஏற்படலாம். வெற்றிக்கு வழியில்லாத வகையில் வேதனைகளும் ஏற்படும். சகோதரர்களால் அதிக உதவி இருக்காது. எடுத்த காரியங்களில் எளிதில் வெற்றி கிடைக்காது. வெளியூர் பயணங்களில் கவனம் தேவை. அனைவருடனும் அன்பாக சுமூகமாக அமைதியாக நடந்தால் எதிர்ப்புகள் குறையும். தவிர்க்க முடியாத தனவிரயங்கள் ஏற்படலாம். மாற்றம் ஒன்றே மாறாதது. எனவே மாற்றங்களை எதிர்பார்க்கலாம். உங்கள் திறமைக்கு மதிப்பு இருக்காது. உறவுகளிடையே மனக்கசப்பு உருவாகலாம். மாணவர்கள் அக்கறையுடன் படித்தாலே வெற்றி கிட்டும். கடகராசி நேயர்களே, இன்று அன்னையின் உடல்நிலையில் அக்கறை தேவை. எதையும் ஒரு முறைக்கு இருமுறை யோசித்து செய்ய வேண்டிய நாள். வாகன சுகம் குறையும். தனவரவும் தூக்கமும் குறையும். தேவையற்ற அலைச்சல்கள் அதிகரிக்கும். வியாபாரத்தில் எதிர்பார்த்த வரவுகள் எதிர்பார்த்த அளவுக்கு இருக்காது. படித்தவுடன் தூக்கம் வராது. எல்லோரையும் சந்தேகப்படும் குணம் ஏற்படும். சந்தோஷமற்ற வாழ்க்கை அமையும். தடைபெறும் காரியங்கள் கண்டு தன்னம்பிக்கை இழக்காதீர்கள். மாணவர்கள் முயற்சி திருவினையாக்கும் என முன்னேற முயலுங்கள். சிம்மராசி நேயர்களே, இன்று எந்த செயல்பாட்டிலும் வெற்றி கிட்டும். அதிக தனலாபம் ஏற்படும். மனதில் தெம்பும் மனமகிழ்ச்சியும் அதிகரிக்கும். எல்லா வகையிலும் ஏற்றம் பெற கை கொடுப்பாள் மனைவி. குழந்தைகள் பால் பாசத்தை பொழிவீர்கள். அரசு ஆதரவால் தொழில் வளர்ச்சி திருப்திகரமாக இருக்கும். எதிர்ப்பாளர்பால் ஈர்ப்பும் இன்பமும் ஏற்றங்களும் ஏற்படும். புதிய நண்பர்கள் சேர்க்கை என புதிய உற்சாகம் பொங்கும் நாள். தொழில் விரிவாக்கத்துக்கு துணை புரியும் நாள். மாணவர்களுக்கு புதிய நண்பர்கள் கிடைப்பர். கன்னிராசி நேயர்களே, இன்று சுமாரான நாள். சோம்பலை விட்டு சுறுசுறுப்பாக இயங்க வேண்டிய நாள். படிப்பில் அதிகம் கவனம் தேவை. அலட்சியம் அல்லல் தரலாம். தொழிலில் புதிய முதலீடுகளை தள்ளி போடுதல் நலம். நினைத்தபடி எதுவும் நடக்காது. வாழ்க்கையில் புது திருப்பங்கள் ஏற்படும். தெய்வ பிரார்த்தனைகள் நிறைவேறும். தொழில் அபிவிருத்திக்கான திட்டங்கள் ஈடேறும்.
எதிர்பார்த்த தனவரவுகள் இருக்காது. வீட்டில் நிம்மதியின்மை, அதன் காரணமாக குழப்பங்களும் ஏற்படலாம். மாணவர்களுக்கு தோல்வி பயத்தால் முன்னேற்றம் தடைப்படும். வாக்குவாதத்தால் வீண் பகை ஏற்படும். துலாம் ராசி நேயர்களே, இன்று பெரியவர்களின் அன்பும் பாசமும் தெம்பை தரும். எதிர்பார்த்த தனலாபங்கள் ஏற்பட்டு சந்தோஷம் நிலவும். சாஸ்திர ஆராய்ச்சி மனப்பான்மை மேலோங்கும். நல்ல வாகன யோகம் உண்டு. எதிர்பார்த்த பதவி உயர்வு கிடைக்கும். மன திருப்தி, தொழில், வியாபாரத்தால் பணவரவு என ராஜயோகங்கள் தரும் நாள். மாணவர்களுக்கு புத்தாடை அணிகலன்கள் புதிதாக சேரும். விருச்சிக ராசி நேயர்களே, இன்று குறிக்கோளன்றி மனம் போன போக்கில் அலைய நேரும். வீண் கோபத்தால் வீட்டில் குழப்பங்கள் ஏற்படலாம். மனைவியின் கலகத்தால் உறவுகளுக்குள் குழப்பம் ஏற்படும். அக்கம்பக்கத்தாருடன் அனுசரணையாக பழகவும் அதிகாரிகளிடம் பணிவாக நடத்தல் அவசியம். வாயை அடக்கி வம்புக்கு செல்லாதிருப்பதே சுகம். பெண்களால் விரயச் செலவுகள் ஏற்படும். புதிய பொருட்களை தேவைப்பட்டால் மட்டும் வாங்கவும். மாணவர்கள் வாழ்க்கையில் புதிய மாற்றங்கள் நிகழும். தனுசு ராசி நேயர்களே, நோய்கள் நீங்கி சுகம் பிறக்கும் நாள். இன்று இன்பச் சுற்றுலா, நல்ல வாகன யோகம், நல்ல வருமானம் ஆகியவை ஏற்படும். உறவுகளை சந்திப்பதால் மனமகிழ்ச்சியும் ஏற்படும். நல்ல ருசியான உணவு வகைகள் கிடைக்கும். ஆரோக்கியம் மேம்படும். வியாபாரிகள் மற்றும் விவசாயிகளுக்கு தனலாபம் உண்டு. பெண்களால் ஆண்களுக்கு ஆதாயம் ஏற்படும். மாணவர்கள் கல்வியில் வெற்றி பெறுவர். மகர ராசி நேயர்களே, இன்று புகழ் மரியாதை கூடும். பெரிய மனிதன் என பெயரெடுப்பீர்கள். அரசு துறைகள் மூலமாக ஆதாயங்கள் பெருகும். எதிர்பார்த்தபடி நிலுவைகள் வசூலாகும். தனலாபம், நல்லுணவு, படுக்கை சுகம், புத்தாடைகள், நண்பர்கள் சந்திப்பு ஆகியவை ஏற்படும். பல முகாந்திரங்களிலும் பணவரவு கூடும். அரசாங்கத்தால் ஆதாயம் கிடைக்கும். எல்லா காரியங்களும் அனுகூலமாகும். சில சாதகமான திடீர் பயணங்கள் ஏற்படும். மாணவர்களுக்கு தெய்வபக்தி மேலிடும். கும்பராசி நேயர்களே, இன்று சிலருக்கு திடீர் பயணங்கள் ஏற்படும். தெய்வபக்தி மேலிடும். புண்ணிய காரியங்களில் ஈடுபாடு அதிகரிக்கும். சுகமும் சந்தோஷமும் அதிகரிக்க குஷியாக இருக்கும் நாள். பல வகைகளும் பணம் வந்து குவியும். திருமண ஏற்பாடுகள் நடக்கலாம். வாழ்க்கையில் முன்னேற்றம் உண்டு. இனிய வாகன யோகம் ஏற்படும். காதல் வயப்படும் நாள். இனிய பேச்சு சாதுரியத்தால் எடுத்த காரியங்கள் வெற்றி பெறும். அரசால் ஆதாயம் உண்டு. மாணவர்களுக்கு தங்கள் நண்பர்கள் சந்திப்பால் இன்பம் கூடும். தெய்வ பக்தியால் மன நிம்மதி கூடும். மீனராசி நேயர்களே, இன்று சுமாரான பணவரவு உள்ள நாள். ஆயினும் மனசஞ்சலங்களும் ஏற்பட வாய்ப்புண்டு. நினைத்தது நினைத்தபடி எதுவும் நடக்காது. வாழ்க்கையில் புது திருப்பங்கள் ஏற்படும். தொழில் அபிவிருத்திக்கான திட்டங்கள் மிக சிரமத்திற்கு பிறகே ஈடேறும். சிலருக்கு வழக்குகளால் வெட்டி செலவுகள் ஏற்படலாம். எதிர்பாராத மாற்றங்களை எதிர்பார்க்கலாம். முறையற்ற வழிகளில் பணம் வரலாம். உறவுகளிடையே மனக்கசப்பு உருவாகலாம். கோபத்தை குறைத்தால் நன்மை ஏற்படும். மாணவர்களுக்கு எடுத்த காரியங்களில் தடை தாமதங்கள் ஏற்படும். இன்று உங்களுக்கு சந்திராஷ்டம நாள்.